love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look at the enemy. இன்னைக்கு டேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிடைக்க போட்டு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்ல இருந்தே வந்து நம்மள வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு கூட்டு போக போறாங்க. அவங்க தான் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. என்ன எங்க போறோம் அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம போகும்போது பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா ரைடுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எங்க முதல்ல சொன்ன மாதிரி நம்ம எங்க போறோம், யார் இது ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்றது வந்து டீட்டெயிலா மாற்றி வச்சுக்கலாம். கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பாரத் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 இடத்துல இருக்குது. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கிறாங்க. நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 ரைடர்ஸ் கிட்ட வந்து போறோம். ஸோ எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் அவங்க இந்த மாதிரி வந்து நிறைய புல்லட் பைக்ஸோட வந்து சேர்ந்து நம்மளும் வந்து பைக்ல வந்து ரைட் பண்றது. கிட்டத்தட்ட ஒரு 70-75 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன், ஒரு 140-150 கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைக்லயே ரைட் பண்ண போறோம். இதோட டெஸ்டினேஷன் எங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பவானி ஆத்துல இருந்து வரக்கூடிய தண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா கோவேரி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு இடம். ஸோ அந்த தண்ணி தான் பவானி ஆத்துல இருந்து வர தண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து விழுகுது. அதை வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம போக போறோம். கிட்டத்தட்ட ஒரு 70-75 கிலோமீட்டர் இருக்கும். நடுவில் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் பிரேக் வந்து இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கும் வர்றதுக்கும் வந்து ஒரு 2 to 4 hours வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரைட்லேயே இருக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40 பைக்குங்க. ஐயோ போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. ஸோ வீடியோலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களாலே வந்து புரிஞ்சிக்க முடியும். இது போக வாட்டர் ஃபால்ஸ்ல அங்கே போனதுக்கப்புறம் அங்கே என்னென்ன இருக்குது, அதோட வாட்டர் ஃபால்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் எப்பயுமே சொல்ற மாதிரி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து ஒரு சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்பயுமே வந்து நம்ம தனியாக தான் போவோம், தனியாக தான் வருவோம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து தனியாக போயிட்டு நம்ம எங்கே போகிறதுல கட்டுவோம். இது வந்து நம்ம கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரைடர்ஸ் வந்து, அதுவும் ராயல் என்ஃபீல்டு ரைட்லேயே வர்றதுனால வந்து எனக்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வாங்க பார்க்கலாம். ஓகேங்க, மார்னிங் காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பாருங்க எவ்வளவு பைக் நிற்குது. இது எல்லாமே வந்து நம்ம கூட வந்த ரைடர்ஸ் தான். ஸோ காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரி ஃபீ மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 rupees வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து நம்ம பே பண்ணணும். அந்த ஆர்கனைஸ் பண்ண அவங்களுக்கு வந்து நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஃபுட்டு, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் போட தேவையில்லை. ஜஸ்ட் ஃபியூல் காஸ்ட் மட்டும் தான் வந்து நம்மளோடது. அது போக நீங்க அங்க போன இடத்துல வந்து என்ன ஏதாவது பர்ச்சேஸ் பண்றீங்க, சாப்பிட்றீங்க, அது வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் காஸ்டா வந்து வரும். ஓகே, சாப்பிட்டாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ரைடர்ஸ் எல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து கிளம்புவோம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1.5 hourல வந்து அங்கே 1 hourல இல்லை 1.5 hourல மேக்ஸிமம் ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். தம்பி நீ தம்பியா? ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பக்கத்துல வந்தாச்சு. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தான் வந்து கொடிவேரி ஃபால்ஸுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ அதனால எல்லா ரைடர்ஸும் வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துல ஒரு மீட் பாயிண்ட் மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து அசம்பிள் ஆனதுக்கப்புறம் ஸோ அகைன் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லாரும் வந்தாச்சு. ஸோ திரும்ப வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ் அங்கே போனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் இவ்வளோ நம்ம பார்க்கலாம். ஓகேங்க, வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடிவேரி அணை, தமிழ்நாடு நீர்வரத்துறை கொடிவேரி அணை. இங்கதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். என்ட்ரி டிக்கெட்டு வாங்குற இடம். ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா
பெர் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா, அப்புறம் 2 வீலருக்கு வந்து 10 ரூபா, மோட்டார் காருக்கு வந்து 20 ரூபா, அப்புறம் பேருந்து டூரிஸ்ட், பஸ் டூரிஸ்ட், கேமராக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா, 50 ரூபா அப்படின்றது வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு. ஸோ 5 ரூபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 4 hours வந்து தாராளமாக வந்து நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு 5 ரூபா கொடுக்கறது வந்து பெரிய ஒரு விஷயம் கிடையாது. தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீக்கெண்டில் ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ போயிட்டு எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படின்றத வந்து பார்க்கலாம். வீடியோவை பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அணை திறந்த உடனே வர தண்ணின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து போகலை, மூடி இருக்கிறாங்க. அங்கே ஒன்ஸ் அணை திறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கால்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி போகும். இங்கே வந்து இது போக படகு இல்லம், அதாவது பரிசல்ல வந்து மேனுவலாக துடுப்பு போட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பரிசல்ல போகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க. அதுவும் போய்க்கலாம். இது போக ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஹாட்டான பிளேஸ் தான். மேபி வந்து இன்னைக்கு ஹாட் டே அப்படின்றதுனால அப்படி இருக்கும்னு தெரியல. பட் வந்து காற்றும் சுத்தமாக இல்லை அப்படின்னால கொஞ்சம் ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ண முடியுது இந்த இடத்துல. ஒரு 10:30க்கு வந்து நாங்கள் வந்துட்டோம் மார்னிங்கு. அந்த அளவுக்கு வந்து ரஷ் இல்லை. மேபி வந்து நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்ததுனால ரஷ் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு விசாரிச்ச வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா போக போக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸு. இது வந்து பவானி சாகர் ஆற்றுலேருந்து அந்த டேம்லேருந்து திறந்து விடுற தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருது. ஒரு பாதுகாப்பான குளிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து அதிகமாக எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து அதிகமாக எங்கேயுமே இருக்காது. அதனால வந்து குழந்தைங்களும் ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் தெரிஞ்சிருக்கணும் பெரிய ஒரு அவசியம் இல்லை. கொஞ்சம் பாதுகாப்பாக குளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இந்த பிளேஸ். தண்ணி பயங்கரமாக ஆர்வரிச்சு கொட்டுதுங்க. அதே மாதிரி இங்கே குளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது. பட் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ப்ராப்பராக எடுத்து வந்துடணும். ஏன்னா அதெல்லாம் வந்து இங்கே இல்லை, அந்த மாதிரி ஷாப்ஸ் வந்து இல்லை. குளிக்கும்போது போடக்கூடிய அந்த ஸ்விம் வேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே இல்லை. வீட்டிலேருந்து நீங்கள் குளிக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா வீட்டிலேருந்து அதெல்லாம் வந்து எடுத்து வந்துடுங்க, கேரி பண்ணி கொண்டு வந்துடுங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அணையிலேருந்து வர்ற தண்ணி ஒரு நீர் வீல்ஸ் மாதிரி அழகாக வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பர்ஃபெக்டாக வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப ஹைட்லேருந்து தண்ணி போட்டல, ஒரு 20 அடி தான் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஹைட்டு. அந்த பக்கம் பசங்க நிறைய பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்னென்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம். வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தாச்சு. ஸோ மேலே வந்து படகு இல்லம் போட்டிருந்தாங்க இல்லையா, அங்கே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அது போக ஒரு சின்னதாக ஒரு பார்க் மாதிரி ஒன்று இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதையும் போய் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்ற மாதிரியும் சொன்னாங்க, அதையும் போய் பார்க்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா படகு இல்லம் போகிற வழி. அதாவது வாட்டர் ஃபால்ஸ் கீழே இறங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக இருக்கும் இந்த படகு இல்லம். டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. சூப்பராக இருக்குது. நிறைய தண்ணி கொட்டுதுங்க. அப்படியே சூப்பராக வந்து ஒரு பெரிய ஒரு வாய்க்கால்லேருந்து பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி வேகமா வந்து ஆர்ப்பரிச்சு கொட்டுறதை வந்து நம்ம இந்த டாப் வியூல வந்து பார்க்க முடியுது. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. They wanna say my name, but they holding back. They wanna say they hate, but they know it's cap. I ain't play no games, I just do that's fact. And I don't feel no shame, it's a mood you lack. I go crazy, nah, but I ain't lazy. Track after track, I work on this shit daily. Pass me the jack, right as fuel, got me hazy. About to unpack all these shit I've been chasing. I've got visions in my head, like memories after death. To be a legend instead of something you can forget. என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வந்த உடனே இடத்துக்கு ஒரு பார்க் ஒன்று இருக்கு. குழந்தைங்க ஜஸ்ட் வந்து இப்போ குளிக்க முடியாது, குளிக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பார்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கலாம். நிறைய ஊஞ்சல், சறுக்கு இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ பார்க் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நேராக ஸ்ட்ரைட்டாக அந்த பார்க்கு தாண்டி நம்ம
வாக் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த கடைசியில் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அதாவது டால்பின் நோஸ் மாதிரி வந்து இருக்கும் இல்லையா, அதோட மூக்கு வந்து நீளமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த கடைசியில். இது வந்து பழைய பரிசல் போல இருக்கு. ஸோ அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. அது அப்படியே நம்மளை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம நடுவில் நிற்கிற மாதிரி வந்து இந்த இடம் வந்து இருக்கு, அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. படகு இல்லம் போயிட்டு இருக்கோம். படகு சவாரி செய்யறதுக்கு என்ன ரேட்டு அப்படின்றத விசாரிக்கலாம். ஸோ பரிசல் மாதிரி இருக்கு, இதில் தான் கூப்பிட்டு போவாங்க. இல்ல படகு சவாரி எவ்வளவு? எப்படியும் 50 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். 50 ரேட்டு சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபாயா? எவ்வளவு தூரம் சுத்திட்டு வருவீங்க? 1/2 கிலோமீட்டர் தூரம். அப்படியே இந்த பக்கம் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுத்திட்டு திரும்ப முடியா கொண்டு வந்து விட்டுருவீங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபா அப்படின்னா. குழந்தைங்கன்னா சின்ன குழந்தைங்க இப்ப அந்த மாதிரி பசங்கன்னா எவ்வளவு வாங்குவீங்க? கிடையாது, கணக்கு கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு 50 ரூபா, கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்க பசங்களுக்கு 50 தான். ஒரே பிரைஸ் தான், 50 ரூபா. படகு சவாரி செய்வதற்கு இப்போ ரெட்டுக்கு 50, குழந்தைங்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. இங்கிருந்து அப்படியே அந்த ரூட்ல போயிட்டு அப்படியே சுத்திட்டு வருவாங்க. ஒரு 2 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர், சாரி 1/2 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் வந்து மேனுவலா துடுப்பு போட்டு கூட்டு வருவாங்க. ஸோ அது 50 ரூபா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின் இந்த மாதிரி இந்த தண்ணி வந்து கீழே போகுது, வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. அங்க வந்து குளிக்கலாம், நல்லா இருக்கும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஜில்லுன்னு. அது போக படகு சவாரி செய்யலாம். இதுதான் வந்து இங்க இந்த இடத்துல இருக்கிற முக்கியமான இடங்கள், வந்து பார்க்க வேண்டிய இடங்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல போயிட்டோம். ஆக்சுவலி வந்து ஒரு ரவுண்டு குளிச்சாச்சு, 2வது ரவுண்டு போறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குளிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஸோ இங்க எல்லாம் இருக்கு பெருசா அப்படின்னு நினைச்சிட்டு பேசாம வந்துட்டோம். பட் குளிக்கும்போது தான் தெரியுது அதோட எக்ஸ்பீரியன்ஸு. வாவ், தண்ணி வந்து பயங்கரமா வந்து கோர்ஸா வந்து மேல விழுகுது. ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வரணும் இங்க வந்து குளிக்கிறதுக்கு. ஸோ இப்போ பக்கத்துல வந்து காட்டுறேன் பாருங்க. ஐயோ போச்சே. Never break, always fight, never quit, do it right, play the game, win it life, have no shame, there's no time, feel the pain, live the grind, I could change, in my mind, pick a lane, commit and climb, the only way to win it life. I never miss, that's fact, taking big swings, put your hand to the bat, put me in the ring, you'll go out in a bag, cause I sing what I mean and I bring it to the mad light. Ain't got time to kill, I got time to feel, I took the red pill, I know life's short so I wanna live real, but how's it supposed to feel? How's it supposed to feel? How's it supposed to feel? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வரைக்கும் போகிறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா செம்மையாக வளர்க்குதுங்க, பயங்கரமாக வளர்க்குதுங்க, பயங்கரமாக வளர்க்குதுங்க. பாருங்க கீழே ஃபுல்லாக
பயங்கரம் காத்தி, ரொம்ப வலுக்குது. அங்க வரைக்கும் ட்ரை பண்ணலாம் போறதுக்கு, பட் ரொம்ப மெதுவா தான் போகணும் நடந்து. அங்க யாருமே இல்லை அந்த பக்கம் பாத்தீங்கன்னா. அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கு ரொம்ப பயமா இருக்கும். தண்ணி வேற ஒரு பக்கம் தள்ளுது, பாறை வேற வலுக்குது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ரொம்ப ஜாக்கிரதையாக நான் போன கீழே விழுந்துருவோம். ஏற்கனவே 2 தடவை கீழே விழுந்தேன். பார்க்க விழுதாங்க ஹைட்டு ஒரு 15 அடி இருக்கும். தண்ணி விழுகிற ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 15-20 அடி இருக்கும். ஆனா சரியான போர்ஸா இருக்கு தண்ணி விழுகிறது வந்து பாத்தீங்கன்னா. நல்லா இருக்கு, குளிக்கிறதுக்கு அருமையான இடங்க. நல்ல ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஒரு 1 hour ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட குதூகலமா குளிச்சு கொண்டாட்டம் போட்டு போலாம், ஜாலியா இருக்கும். அது போக படகு இருக்கு. ஸோ 2 தான், பட் இது குளிக்கிறது ரொம்ப அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. பாருங்க தண்ணி என்ன ஃபால்ஸா கொட்டுது பாருங்க இந்த இடத்துல. ஓ மை காட். அவங்க போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் நடுவில் கொஞ்சம் தடுப்பு போட்டிருக்காங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு போறதுக்கு. தண்ணி வர ரொம்ப ஓவரா வருது. ஸோ தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அடியை ரொம்ப பார்த்து தான் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு. அந்த அளவுக்கு தண்ணி போர்ஸா இருக்கு. பாறை எல்லாம் வேற வலுக்குது பயங்கரமா. ஆஹா, ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. மணி வந்து 1:30 மணி ஆகுது. இப்போ மத்தியானம் லஞ்சு வந்து சில பேர் அங்கே சாப்பிட்டாங்க, சில பேர் வந்து சாப்பிடல. எனக்கு புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால அங்கே வந்து நான்வெஜ் தான் கிடைக்கும். ஸோ அந்த டேமில் வர்ற அந்த மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொரிச்சு குழம்பு, மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சுலாம் வந்து கொடுக்குறாங்க. சாப்பாடு 50 ரூபா தான். ஸோ வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ஒரு சில பேர் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டவங்ககிட்ட நான் சாப்பிடல, சாப்பிட்டவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்குறது ஓரளவுக்கு பெட்டர், நல்லா தான் இருக்குது, 50 ரூபாய்க்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் அங்கே சாப்பிட்லாம். மணி வந்து 1:30 மணி ஆகுது. இப்போ நம்ம கிளம்புனாலும் கரெக்டாக ஒரு 2:30 மணி 3 மணிக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆக முடியும். ஸோ அங்கே வந்து போயிட்டு ஒரு சின்ன ஒரு மீட்டப் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க பிளேஸ் வந்து கிளம்பி போயிடுவாங்க.
வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் யாராவது இதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சுருந்து ராயல் என்ஃபீல்டு கிளப்பில் ஜாயின் பண்ணி ரைட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ரைடு எப்போ ஃபீஸ் எவ்வளவு அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு இந்த ரைடில் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஷோரூம்குள்ளே போகலாம், என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நிறைய புது புது மாடல்லாம் வந்து வந்திருக்கு, நிறைய வண்டிகள் வந்து வச்சிருக்கிறாங்க. கூட வந்த கோ ரைடர்ஸ் இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்கு. ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு முடிச்சுட்டு ஷோரூமுக்கு வந்தாச்சு. பாரத் ராயல் என்ஃபீல்டு ஷோரூமுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இதான் எண்டு பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ லாஸ்ட் மீட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்க போகுது. இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அந்த ரைடு வந்து முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ரைடு எப்போ அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே லைக் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து நம்ம போடுற ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி. மீண்டும் இதே மாதிரி ஒரு ரைட்ல வந்து நம்ம பார்க்கலாம்.